முன்னொரு காலத்தில் திபெத்தின் ஜியாஜூ கிராமத்தில் அழுக்கு மூட்டையை சுமந்துபடி ஒரு பிச்சைக்காரன் தெருவில் போய்க் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் திபெத்தின் பிரதேசத்தை ஆண்ட மன்னர் அந்த வழியாக வருவதை சேவகர்கள் பறையடித்து அறிவித்தார்கள். அதைக் கேட்ட அந்த பிச்சைக்காரன் சாலையோரமாக ஒதுங்கி நின்றான். மன்னர் அந்த சாலையில் பிரவேசித்தார். அவர் மிகவும் இளகிய மனம் கொண்டவராக இருந்ததால் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மீது மிகவும் பரிதாபப்பட்டார். அந்து அவரது மனதில் பெருக்கெடுத்து ஓடியது. அதன் காரணமாக அடுத்த நிமிடமே தனது தேரை நிறுத்தச் சொன்னார். அதில் அந்த பிச்சைக்காரனை ஏற்றினார். அவனும் தயங்கியபடி சற்று திகிலுடன் தனது தகுதிக்கு இதெல்லாம் அதிகம் என்று எண்ணியபடி அந்த ரதத்தில் ஏறினான். என்ன செய்ய? அன்பு கட்டளையாகவே இருந்தாலும் அதுவும் கூட அரச கட்டளையாயிற்றே. மன்னரின் ரதத்தில் அவ்வாறு ஒரு திகிலுடன் ஏறிய பிச்சைக்காரன் தன்னை ஒரு மாளிகையின் குப்பையாக பாவித்து ரதத்தின் ஒரு மூலையில் அமர்ந்தான். முன்பு குளிரால் நடுங்கிய அவனது உடல் இப்போது அச்சத்தால் மேலும் நடுங்கியது. அந்த அச்சத்தை மேலும் கூட்டும் வகையில் அரசரின் தேர் கம்பீரமாக வீதியுலா சென்றது. மறுபக்கம் மன்னன் அந்த பிச்சைக்காரனின் செயலையே கவனித்துக் கொண்டிருந்தார். அவன் ரதத்தில் ஏறிய நிமிடம் முதற்கொண்டு தனது தலையில் தான் கொண்டு வந்த அழுக்கு மூட்டையை சுமந்தபடி அமர்ந்திருந்தான். மன்னரின் தேரோ ஒரு பயணக் கப்பலைப் போல இருந்தது. அதில் அந்த அழுக்கு மூட்டைக்கு இடமில்லாமல் இல்லை. இருந்தும் கூட அந்த பிச்சைக்காரன் அதனை தனது தலையில் வைத்தபடியே அமர்ந்திருந்தான். மன்னரோ மனதிற்குள் சிரித்துக் கொண்டார். பிறகு அவனிடம், ஏனப்பா, அந்த மூட்டையை தேரில் ஏறி பல மணி நேரங்கள் கடந்த பிறகும் கூட தலையில் சுமந்து கொண்டிருக்கிறாய்? அதனை இறக்கி கீழே ஒரு மூலையில் வைக்க வேண்டியதுதானே என்றார். கருணைமிக்க அரசே, தாங்கள் என்னை இந்த தேரில் ஏற்றிக்கொண்டு போவதே மிகப்பெரிய விஷயம். எனது பாரத்தை சுமப்பதோடு மூட்டையையும் உங்கள் தேர் இந்த சுமக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் எனது தலையில் சுமந்து வருகிறேன் என்றான் அந்த பிச்சைக்காரன். அதனை கேட்ட அந்த மன்னர் தனது மனதிற்குள் மீண்டும் ஒருமுறை சிரித்துக் கொண்டார்.